சென்னை தீவுத்திடலை சுற்றி நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்தில் பங்கேற்க உள்ள கார்களை தயார்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? இந்தியாவில் முதல் முறையாக இரவு நேர கார் பந்தயம் F4 ஃபார்முலா 4 பந்தயம் 31ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. 31 மற்றும் 1ஆம் தேதி ஆகிய 2 தினங்கள் நடைபெற இருக்கக்கூடிய இந்த கார் பந்தயத்திற்கு பங்கு பெறக்கூடிய கார்களை தயார் செய்யும் பணிகள் தற்போது தீவுத்திடலில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 34 வீரர்கள் 8 அணிகளாக இந்த போட்டியிலே களமிறங்க இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தீவுத்திடலை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட், ஸ்ட்ரீட் சர்க்கியூட் என்று சொல்லக்கூடிய அந்த சர்க்கியூட் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிவானந்தா சாலை, அண்ணா சாலை, நேப்பியர் பாலம், கொடிமரச் சாலை உள்ளிட்ட அந்த 3.5 கிலோமீட்டர் தூரம் வகையில இந்த சர்க்கியூட் வகையிலான இந்த போட்டி நடைபெற இருக்கிறது. இதில் பங்கேற்கக்கூடிய கார்கள் தற்போது தீவுத்திடலில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்தந்த அணி சார்ந்த காரனுடைய நிறுவனங்கள் அவருடைய கார்களை போட்டிக்கு தயார்படுத்தக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாளை இவருக்கான பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது. இந்த சர்க்கியூட்டில் அவர்களுடைய கார்களை பயிற்சி நோக்கத்தோடு ஓட்ட இருக்கிறார்கள். அதன் பிறகாக நாளை மறுநாள் இந்த போட்டி தொடங்க இருக்கிறது. இரண்டாவது ரவுண்டு சென்னை இந்த ஸ்ட்ரீட் சர்க்கியூட்டில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் முதல் முறையாக இரவு நேர ஸ்ட்ரீட் சர்க்கியூட் கார் பந்தயம் இங்கே நடைபெற இருக்கிறது. தெற்காசியாவில் நடைபெற இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ட்ரீட் சர்க்கியூட்டாகவும் இந்த 3.5 கிலோமீட்டர் தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய 3.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. தற்போது பங்கு பெறக்கூடிய கார்கள் தயார் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த கார்கள் மணிக்கு 240 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியவை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கார்கள் தயார் செய்யப்பட்டு அதன் பிறகு இது தீப்பற்றாத வகையில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு அம்சங்கள் குறித்தும் ஆய்வுகள் செய்யப்படும். கார்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகாக தான் இந்த பந்தயத்தில் பங்கு பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.